வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் வணிக வரித்துறை மூலம் 14,435 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தூய்மையான நகரங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார். மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள தொடக்க நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொள்கிறார். கல்லூரிகளுக்கான ஒதுக்கீடு பெற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்குகிறார். மாநிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்காக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. முதல் 3 நாட்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டுக்குரிய கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கான தனி தரவரிசை பட்டியல் மருத்துவக் கல்வி இயக்குநரக இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இப்பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று மருத்துவக் கல்வி கூடுதல் இயக்குநர் டாக்டர் ஜி செல்வராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக பொறியியல் கல்லூரிகளில் நிரப்பப்படாமல் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான துணை கலந்தாய்வு அட்டவணையை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான குழு அறிவித்துள்ளது. மாணவ மாணவியர் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை மாணவர்களுக்கான உத்தேச ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரை மாணவர்கள் உத்தேச ஒதுக்கீட்டு இடத்தை உறுதி செய்து கொள்ள கால அவகாசம் வழங்கப்படும் என்று மாணவர் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது. இறுதி ஒதுக்கீடு வரும் 23ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுடைய கனவு திட்டமான காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை 7,677 கோடி என மதிப்பிட்டு முதற்கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். உடனடியாக சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் 700 கோடி நிலம் கையப்படுவதற்காக நிதியை ஒதுக்கி கொடுத்தார்கள். போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் மொத்தம் 52 கிலோமீட்டர், அதாவது 17,066 ஹெக்டேர் நிலங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயன்பெறத்தக்க வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் வணிக வரித்துறை மூலம் 14,435 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட மாநில அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இலக்கை முழுமையாக அடைவதற்கான முயற்சியில் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வணிக வரி தொடர்பான நிலுவையில் உள்ள ஆவணங்களை பதிவுத்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து குறைகளை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. 61,843 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் சனிக்கிழமை அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் கோவை அவினாசி சாலையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள உயர்மட்ட சாலை திட்டத்திற்கும், கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டும் திட்டத்திற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். 309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை வர்த்தக மைய விரிவாக்க திட்டம், வல்லூரில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முனையம், ஆமுல்லைவாயிலில் 1,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயவு எண்ணெய் தயாரிக்கும் ஆலை, எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இறங்கு தளம் ஆகிய திட்டத்திற்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டி உரையாற்ற உள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்மையில் வெளியான 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு அரசுப் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டிலேயே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களை பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது.
மாணவர் சேர்க்கை முடிந்துவிட்டதாக சில பள்ளிகளில் தெரிவிக்கப்பட்டதாக புகார் வந்ததை அடுத்து இதற்கான சுற்றறிக்கையை பள்ளிக் கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சிறப்பு நிகழ்வாக கருதி துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை 11ஆம் வகுப்பில் சேர அனுமதிக்குமாறு அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தூய்மையான நகரங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார். ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த பொருளாதார மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், தூய்மையான ஏரிகள், நதிகள், காற்று ஆகியவற்றுடன் கூடிய நீடித்த நகரங்கள் அவசியம் என்று கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சியில் நகரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், கோவிட்-19 தொற்று காலத்தில் அதிகமாக நோய் தொற்றுக்கு இலக்கானதும் நகரங்கள் என்று தெரிவித்தார். இந்நோய் தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டிய தேவையில் அனைத்து நாடுகளும் உள்ளன என்றும், பெருந்தொற்று என்ற மனநிலையில் இருந்து விடுபட்டால் ஒழிய எதிர்கால வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். குமரி கடற்பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவு, கேரள கடற்பகுதி, கச்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்றும் பரவலாக மழை பெய்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, பழைய அருவிகளில் பாதுகாப்பு வளைவை தாண்டி நீர் கொட்டுகிறது. கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்கனவே பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் விரைவில் உபரிநீர் திறந்துவிடப்படும் என்பதால் கரையோர பகுதிகளுக்கு 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 57 அடி கொண்ட அணையில் தற்போது 53 அடி தண்ணீர் உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் நேற்று 45 அடியை எட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரிக்கு வினாடிக்கு 450 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏரியின் முழு கொள்ளளவான 23.3 அடியில் தற்போது 14.3 அடி வரை நீர் உள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடன், துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஜப்பான், ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தரையில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் இந்தியாவின் அதிவிரைவு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள லட்சுமி விலாஸ் வங்கியில் வாடிக்கையாளர்கள் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை மட்டுமே பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலைப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று ஆய்வு செய்தார். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் கதிர்வேல்புரம் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இந்த போட்டியையும், கோஸ்டாரிக்காவில் நடைபெற இருந்த 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியையும் ரத்து செய்வதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு இப்போட்டிகளை நடத்த இந்த 2 நாடுகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் திரு பிரஃபுல் பட்டேல் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் வணிக வரித்துறை மூலம் 14,435 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தூய்மையான நகரங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார்.
மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.